வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் சேலட் தான் பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலியை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இந்த சேலட் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதே 150 கிராம் அளவுக்கு ப்ரொக்கோலியை இந்த மாதிரி ஷேப்பில் இந்த சைஸில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீன்ஸையும் கேரட்டையும் கட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியை கட் பண்ண அதே சைஸ் ஷேப்புக்கு நம்ம இந்த பீன்ஸையும் கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வெஜிடபிளாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூடாகிடுச்சு. இப்போ இந்த இட்லி தட்டில் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். கூடவே இந்த ப்ரொக்கோலியும் சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வேக விடலாம். இது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ சத்துக்களும் குறைஞ்சி போகும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இடையில் ஒரு இடிக்கல் எடுத்துக்குங்க. இந்த இடிக்கல்லில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பெப்பரை பவுடர் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி பாதாமாக நான் கொஞ்சம் வெந்நீரில் சேர்த்து ஊற வச்சு தோல் உரித்து முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு குக் ஆகி இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்டீம் பண்ணால் போதும். நம்ம சேர்த்த பீன்ஸ் எல்லாம் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண இந்த வெஜிடபிள்ஸை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே ஓவர் குக் ஆனால் உங்களுக்கு இதோட சத்துக்களும் வீணாகிடும். அதனால் இது மாதிரி ஆஃப் குக் பண்ணிக்கிங்க. இப்போ வெஜிடபிள்ஸை இந்த பவுலில் சேர்த்த பிறகு நம்ம பவுட்ரு பண்ண இந்த பெப்பரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. இதுக்கு நான் ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டை வெறும் வாணலில் வறுத்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டோட ஸ்மெல்லு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம இது ஆயில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக இந்த சேலட் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்டீம் பண்ண இந்த வெஜிடபிள்ஸோட இப்போ நம்ம உரிச்சு வச்சுக்க இந்த முழு பாதாமையும் சேர்த்துக்கலாம். பாதாமோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பாயில் பண்ண வெஜிடபிள்ஸை சேர்த்து சேலட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சத்துக்களும் வீணாகாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன சைஸ் லெமனில் 1/2 லெமனை கட் பண்ணி பிழிஞ்சு சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தி சேலட் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தி வெஜிடபிள் சேலட், ப்ரொக்கோலி சேலட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு சத்துக்கள் வீணாகாமல் உங்களுக்கு முழு சத்தும் நமக்கு நேரடியாக நமக்கு சேரும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வறுத்த வெள்ளை எல்லாம் மேலே சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இது மாதிரி சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேலட் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.